ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அது மாதிரி எந்த பொறுப்பும் இல்லாத அல்லது அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள் தான் வந்து கோயில் கோலம் சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறது இப்படின்னு வெளிப்படையாக நான் இங்கெல்லாம் போகிறேன் அங்கெல்லாம் போகிறேன்னு காமிச்சிக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியது தான். டாக்டர் திருமாவளவன் 1 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில். நான் மட்டும் வேற முடிவு எடுத்திருந்தேன்னா தமிழ்நாடு ரிசல்ட்டு தலைகீழாக போயிருக்கும் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக வரும்ன்ட்டு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்காங்க சார். தொங்கு சட்டமன்றம் வரும். அது வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல? அதிகமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சீட் கன்வர்ஷன் ஆகலனா இங்க என்டிஏஓ அல்லது டிஎம்கேஓ ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுல 5 வந்து திமுக தலைமையில கொண்டு வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. 2 பேர் CNN மற்றும் ஜேவிசி மற்றும் தான் வந்து அதிமுக தலைமையில என்டிஏ கொண்டு வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தான் தாவேக்கான்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி ஒன்று தான் அவருக்கு இப்போதைக்கு கிடைக்கும். ஏன் அவர் ஆட்சியை பிடிக்க போறது கிடையாது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு நான் நினைக்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். May 4 இவிஎம் மிஷின் திறக்க 2 நாள் தான் இருக்கு. 48 மணி நேரம் தான் இருக்கு. 48 மணி நேரம் தான் இருக்கு வச்சுக்கிங்களேன். ஆனால் எக்ஸிஸ்ட் போல் 2 திராவிட கட்சிகள் பாடாய்படுத்துது. ஆனால் விஜய்க்கு கொண்டாட்டமாக இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸிஸ்ட் போல? ஏன்னா யாருக்கு வந்து பாதிப்பு நிறைய இருக்கும் அல்லது யாருக்கு கடமை இருக்குது யாருக்கு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தான் வருத்தப்படுவாங்க அல்லது யோசிப்பாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அது மாதிரி எந்த பொறுப்பும் இல்லாத அல்லது அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள் தான் வந்து கோயில் கோலம் சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறது இப்படின்னு வெளிப்படையாக நான் இங்கெல்லாம் போகிறேன் அங்கெல்லாம் போகிறேன்னு காமிச்சிக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியது தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா எல்லார மாதிரியும் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. வித்தியாசமாக ஒன்று பண்ணணும். நான் ஒன்று பண்ணுறேன் பார் அப்படின்னா அது ஆக்சிஸ் மை இந்தியா என்ன பண்ணுது, வித்தியாசமாக நான் ஒன்று பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி விஜய் ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு போல போட்டோன்னா தான் நீங்களாம் பேசுகிறீங்க நம்மளாம் பேசுகிறோம்ல. அப்போ அதுக்கான ஒரு விஷயத்த உருவாக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. அது அவங்களோட கருத்தாக இருக்கட்டும் அல்லது அவங்க உண்மையிலே பண்ணதாக கூட இருக்கட்டுமே. என்னையை பொறுத்தவரை எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு டைரக்ஷனை காண்பிப்பதற்கு பயன்படுத்தலாம் நம்ம. ஆனால் அது ஒன்று தான் முடிவு அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு வரைக்கும் தமிழகத்தில் நடந்ததே கிடையாது. குறிப்பாக 2016 தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரிந்த வரலாறு கண்டிப்பாக இருக்கும். திமுக ஜெயிக்குதுன்னாங்க 2016. திமுக ஜெயிக்குதுன்னு சொல்லி தான் பல பேர் போட்டாங்க. ஆனால் வெற்றி பெற்றது என்னவோ அதிமுக தலைமையிலான அந்த அணிதான் வெற்றி பெற்றது. தனித்தே வந்து ஜெயிச்சாங்க. ஆனா டைம்ஸ் நவ் மாத்திரம் தான் அதே மாதிரி சொல்லுச்சு. சில பேர் மட்டும் தான் இப்ப இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 எக்ஸிட் போல் நான் வந்து பெரும்பான்மையா நான் வந்து பார்த்தேன் முக்கியமான நபர்களுடையது. அதுல 5 வந்து திமுக தலைமையில கொண்டு வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் CNN மற்றும் ஜேவிசி மற்றும் தான் வந்து அதிமுக தலைமையில என்டிஏ கொண்டு வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தான் தாவேக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பொதுவாக எக்ஸிட் போலை பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். விஜய் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாருன்னா அவருக்கு மகிழ்ச்சி ஒன்று தான் அவருக்கு இப்போதைக்கு கிடைக்கும். ஏன் அவர் ஆட்சியை பிடிக்க போகிறது கிடையாது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு நான் நினைக்கிறேன். 2வது, முதல் முறையாக அவர் வந்து தேர்தலை சந்திக்கிறதுனால ஒரு 20% ஓட்டை கிராஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கடலை தலைப்பார். நம்ம எடுத்தெடுப்புல இவ்வளவு % ஓட்டு வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு இருக்கும், கட்டாயமா இருக்கும். சார் 20% ஒன்னும் சாதாரண விஷயம், சாதாரண விஷயமே கிடையாது சார். திரும்பி சொல்றேன் சார், அதனால சார் மகிழ்ச்சியா இருக்கிறாரு அவரு. 20% பிக் நம்பர் சார். கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டை தாண்டாரு சார் விஜய். நிறைய பேர் சொல்லலாம் என்ன சாதாரணமா சொல்லி கடந்து போறீங்க. சாதாரணமா சொல்லல, அசாதாரணமான விஷயத்தை விஜய் பண்ணிருக்கிறாரு. அதனால ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஆட்சி கட்டத்தில் அமர்வதற்கு அது பயன்படுமான்னு கேட்டீங்கன்னா பயன்படாது சார். ஆக்சிஸ் மேக்ஸ் சொல்றது பலிக்காதுன்றீங்களா? பலிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 90% மேல பலிக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா ஏன்னா நான் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேசியிருப்பீங்க சார். திரும்புறடெல்லாம் டிவிக்கேங்கிறான். ஆமா சார். யாரக்கா நான் ஒரு தான் பக்கத்துல 2 பேர் கேட்டா அவங்க டிவிக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா. இப்போ டிவிகேக்கு போட்ட எல்லாருமே ஒரு வைப்ல இருக்கிறான்.
புரியுதா உங்களுக்கு? இப்போ டிவிகேக்கு போட்டேன்னு சொல்லிக்கிற மனநிலையில் இருக்கிறான். ஏன் இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? அவங்க யாரும் நான் தப்பா சொல்லலை, அவங்க வந்து விஜயோட ரசிகர்களா பெரும்பாலும் இருக்கிறாங்க. இப்போ விஜய் ரசிகர்களா நீங்க பெரும்பாலும் நீங்க இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏன் நான் தளபதிக்கு போட்டேன், ஏன் அண்ணனுக்கு போட்டேன், ஆனா விஜய்க்கு போட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க. இப்போ சொல்லாத பல பேர் இருப்பான்ல, அவனை யாருக்கு போட்டிருப்பான்? அவனை யாருக்கு நோட்டாக்கு குத்திருப்பானா? சொல்லாத பல பேர் விஜய்க்கு போட்டவனும் இருப்பான், விஜய்க்கு போடாதவங்களும் இருப்பாங்க. அப்போ ஒரு செக்ஷனை மட்டுமே நீங்க அனலைஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு சோசியல் மீடியாவை உலாத்திட்டு நம்ம இதுதான் நம்ம முடிவு வரக்கூடாது. ரெண்டாவது, திமுக அதிமுக கவலை கொள்றாங்கன்னு கேட்டா கவலைப்பட வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா அவங்க 2 பேரும் ஆட்சியில் இருந்தவங்க. அப்ப இந்த மாதிரி ஆட்சி வருமா வராதா, என்ன பண்ண போறோம், கட்சியில கூட்டணியில் இன்னைக்கு பாருங்க சிபிஎம் பாலகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. திமுக திருப்பி ஆட்சி வந்தா பல பிரச்சனை இருக்குதுங்க, அதெல்லாம் சரி பண்ணணுங்க அவங்கிறாரு. டாக்டர் திருமாவளவன் 1 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில். நான் மட்டும் வேற முடிவு எடுத்திருந்தேன்னா தமிழ்நாடு ரிசல்ட் தலைகீழா போயிருக்கும் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆமா. அப்ப என்னன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால அவங்க கவலையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். விஜய் மகிழ்ச்சியா இருக்கிறாரு உங்களுக்கு தெரியுது. ஏன் தெரியுதுன்னா, வெறுங்கரண்டியை எப்படி வேணா ஆட்டலாம் சார், எண்ணெய் இருக்கிற கரண்டியை பக்குவமா தான் ஆட்ட முடியும். அதனால சொல்றது நேர்களுக்கும் புரிஞ்சுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஆனா தமிழகத்துல நடக்காத ஒரு பிம்பம் நடந்திருக்கு சார். என்ன நடந்திருக்கு? அந்த எண் 85 என்பது ஒரு எண். ஆமா சார், அது அதிகமான சதவீதம். உங்களுக்கு கேட்டா 1967 76%, 2011 78%, அப்புறமா தான் இந்த 85%. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அப்பனா இது பெரிய இது தானே? இல்ல, வரலாறு இல்ல. தமிழக வாக்கு சதவீதம் அதிகம் தானே, இது வரலாற்று நிகழ்வு தானே. அப்படி இருக்க வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது. உங்களுக்கு டோட்டலா ஓவரால் கவுண்ட் 5.5 லட்சத்துக்கு 5.25 லட்சம் தான் இருக்கிறாங்க. வந்தது 4.25 லட்சம் வந்திருக்குது. வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்குங்கிறத யாரும் கணக்கில் எடுத்துறது கிடையாது. நான் உங்களுக்கு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். சென்னையில போன வாட்டியை விட வாக்காளர் எண்ணிக்கை குறைவு, அதாவது வாக்குச்சீட்டு எண்ணிக்கை குறைவா. ஆமா, ஓட் போலிங் குறைவா இருக்கு சார், ஆனா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி? ஓட் போலிங் குறைவா இருக்கு சென்னையில, ஓவரால் சென்னையில, ஆனா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி? ஏன் நான் சொல்றேன், வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைச்சிருக்கிறாங்க எஸ்ஐஆரால. இப்போ என்ன பொதுவா பண்றீங்கன்னா, வசதிக்கு எடுத்துக்கிறது, நமக்கு எது விருப்பம் இருக்குது அதை எடுத்துக்கிறது. பர்சன்டேஜ் அதிகமா அதை எடுத்துக்கப்பா. சார் நான் ஒண்ணு கேட்கிறேன், வாக்கு சதவீதம் எது வச்சு கணிப்பார்கள்? அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற எண்ணிக்கை வச்சுதான் கணிப்பார்கள். அப்படி இருக்க இப்ப எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாக்கு சதவீதம் கணக்கிடணும். அதனாலதான் நீங்க 2011 2016 அந்த வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு அதை வந்து கணிக்க கூடாது சார். இல்ல சார், அதுதான் மெயின். அதான் சார் சொல்றேன், இது இயல்பா நடக்கிற விஷயங்கிற. இப்போ 15 லட்சம் பேர் கூடுதலா ஓட்டு போட்டிருக்கான்னா, ஆமா ஓட்டு போட்டிருக்கான், 15 lakhs ஓட்டு போட்டிருக்கான். இன்னும் 2021 2016 கம்பேர் பண்ணுங்க, கூடுதலா ஓட்டு போட்டிருப்பான். ஏன் 17 வயசுல +2 படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் இயர் போக மாட்டானா? ஒரு வருஷமும் போயிட்டு தான் இருக்கான். ஒரு நொடியும் குழந்தைகள் பறந்துகிட்டு தான் இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா சார், விஜயால மட்டும் தான் சார் நடந்துச்சுன்னு ஒத்துக்கோங்க சார், நீங்க கையெழுத்து போடுங்க சார், அப்பதான் சார் நான் இங்க போவேன்னு சொல்லல. புதுவா ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதை உடைக்கணுங்கிற நான் சார். இவ்வளவு கூட்டத்து எந்த தலைவருக்கு வந்திருக்கு சார், எந்த இதுக்கு வந்திருக்கு சார்? பின்னாடியே ஓடிட்டு வந்திருக்க எம்ஜிஆர் கூட, எம்ஜிஆர் வந்து லைன்ல நிப்பாங்க பாப்பாங்க, அவர் பின்னாடி ஓடிட்டு வராங்க சார். ஏன்னா இந்த நவீன யுகத்தில் நடிகர் கிடையாது, எம்ஜிஆர் நடிகர் கிடையாது. நவீன பேசுறேன், எம்ஜிஆருக்கு நானே வந்த கூட்டம் வந்து ஓடல, ஒழுங்கா இருந்தாங்கன்னு கேட்டீங்களா, சொன்னீங்கல்ல, சரியா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா எம்ஜிஆர் அரசியல் மையப்படுத்தி வைத்திருந்தார். சரியோ தப்போ நம்ம இதை எதிர்த்து போராடணுமையா வாங்கையான்னு கூப்பிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் திமுக அடிப்படை உறுப்பினரா இருந்தாரு, எம்ஜிஆர் திமுக எம்எல்ஏவா இருந்தாரு, எம்ஜிஆர் திமுக ஓட்டு கேட்டாரு, எம்ஜிஆர் அண்ணாவை படிச்சாரு, எம்ஜிஆர் அண்ணாவை போதிச்சாரு, எம்ஜிஆர் அண்ணாவை பின்பற்ற சொல்லி பேசினாரு. அதன் பிறகு கருணாநிதியோடு ஏற்பட்ட மன முரண்பாடு காரணமா வெளியில வந்தார். இவ்வளவுதானே? அப்ப ஆக மொத்தம் அவருக்கு 15 ஆண்டு கால அரசியல் செயல்பாடு இருந்துச்சு. அவர் உழைச்சாரு, மினிஸ்ட்ரி கொடுத்திருந்தா கட்சியில இருந்திருப்பாரு சார். சொல்றேன் கேளுங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்ட எம்ஜிஆரையும் நேத்து வரைக்கும் அரசியலை பத்தி பேசாம, அரசியல் செயல்பாடே இல்லாம 30 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை மட்டும் மூலதனமாக கொண்டு கடைசி 3 வருஷத்துல நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், தலைவராக இருக்கிறேன், வந்தீங்கன்னா வாங்க, ஒண்ணு தப்புன்னு சொல்லலாம். ஆனா
எம்ஜிஆரோட ஒப்பிடக்கூடாது. எம்ஜிஆர் வேறு, விஜய் வேறு. இந்த வேறுபாடை புரிய வைக்க வேண்டிய கடமை ஊடகமாகிய நமக்கு இருக்குங்கிறத நான் முக்கியமா தெரிவிச்சுக்க. சரி சார். ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் மிகப்பெரிய பிரச்சாரமே செய்யல. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் தான் ஆகுது. ஆனா அவர் இந்த 2 வருஷத்துல 10 மாவட்டங்கள் போயிருக்குதே அதிகம். உன்னங்கட்ட ஒரு நாளைக்கு போவார், ஒரு நாளைக்கு ரெஸ்ட். அப்படி இருந்தும் ஆக்சிஸ் மை இந்தியா விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸிஸ்ட் போல சொல்லியிருக்காங்கல்ல, யாருக்கும் தெரியாத அந்த இதுவரை பல்ஸை கண்டுபிடிச்சிருக்கான்னு எடுத்துக்கலாம்ல. தொகுதி எவ்வளவு பேர்ட்ட பேசிருக்காங்க தெரியுமா? 148 பேர்கிட்ட பேசியிருக்காங்க தொகுதிக்கு. ஆமா, ஜெம் டிவில கேமராமேன் கூட அனுப்பிச்சு வைங்க. நான் ஒரு தொகுதிக்கு 500 பேர்ட்ட எடுத்துறேன் பைட்டு. ஒரு தொகுதிக்கு 500 பேர் நான் பைட்டு எடுத்துறோம் சார். ஒரு யூடியூப் சேனலால முடியறத கூட அவங்க எடுக்கல. ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. போன் பண்ணி இருங்க சார். பெரும்பாலான பேருக்கு போன்ல பேசியிருக்காங்க சார். என்னால நீங்க தனியா ஒட்டிக்கல விட்டீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நான் பேசி அவர் வயசு என்ன, அவருக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாரு, அவர் ஐடியாலஜி என்ன, அவர் யாருடைய ஆதரவு மனநிலையில் இருக்கிறாரு, இன்க்ளூடிங் அவர் கேஸ்ட் என்னங்கிறத கூட நான் சொல்ல முடியும். என்னால பைட் எடுத்துட முடியும். அந்த திறமை எனக்கு இருக்குது. இவங்க அதை அப்படி பண்ணியிருக்கிறாங்களா? செக்ஷன் வைஸ் உங்கள்கிட்ட டேட்டா இருக்குதா? எவ்வளவு சாம்பிள் சைஸு, எத்தனை பேர்கிட்ட பேசினாங்க, வயது வாரியான விவரங்கள் என்ன, இது எதுவுமே தெரியாது. ஆனா பொதுவா நாங்க தாவேக்கு அவ்வளவு ஜெயிக்கும்னு போடுவோன்ற மனநிலைன்றது, இதுக்கு பின்னாடி நீங்க அரசியல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சரி, இதுக்கு பின்னாடி யாரும் இயக்கல நம்புறீங்களா நீங்க? சரி, இது சார் பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக வரும்ன்ட்டு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இருக்காங்க சார். அதுக்கு பின்னாடி இருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க இவங்களை எதிர்த்தீங்கன்னா இவங்களை ஆதரிக்கணும்னு சொல்றது தவறு சார். அண்ணா ரைட்டு சார். ஃபர்ஸ்ட் ஒரு நிறுவனம் விட்டுது, அதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க, அந்த நிறுவனம் யாருக்கு ஆதரவானதுன்ட்டு மொத்த பேருக்கும் தெரியும். அப்படி இருக்க அந்த 8 தான் திமுக தான் வரும்னு சொல்றீங்க. அது ஒரு டைரக்ஷன் சொல்றீங்க, அது மாத்திரம் நம்புறீங்க. ஆனா அதிமுக 3 நிறுவனங்கள் வரும்ட்டு அதை எடுத்துக்க மாட்டீங்க. ஆக்சிஸ் மேக்ஸ் நிறுவனம் சொல்றதையும் எடுத்துக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா, ஆக்சிஸ் மேக்ஸ் பெரும்பாலான நிறுவனங்கள் கருத்து கணிப்பு ஃபெயிலர் ஆயிருக்கு, அது எடுபட்டு இருக்கு. உதாரணம் டெல்லியில ஆம் ஆத்மி தான் திரும்ப வரும் சொல்லு. ஆனா ஆக்சிஸ் மேக்ஸ் ஒண்டி தான் பாஜக வெற்றி பெறும், அது நிறுவனம் ஆயிருக்கு. அதே மாதிரி 2024 மகாராஷ்டிராவில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த 3 மாதம் கழித்து சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி படுதோல்வி. ஆனா யாரு பாஜக தான் வெற்றி பெறும்ட்டு அவங்க சொன்னாங்க, எடுபட்டு இருக்கு. அதே மாதிரி மத்திய பிரதேஷ் 18 ஆண்டுகள் பாஜக இருந்திருக்குது, அங்கும் காங்கிரஸ் தான் வின் பண்ண. ஆனா ஆக்சிஸ் இந்தியா தான் ஜெயிக்கணும்னு சொன்னது, அதுதான் நடைபெற்று இருக்கு. ஏன் 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் ஆக்சிஸ் மேக்சிஸ் என்ன சொன்னதோ அதுதான். அதாவது பாஜக கூட்டணி 340 இருந்து 380 சொன்ன அது நிறைய இருக்கு சார். அந்த கருத்து கணிப்பு சரியா சொல்லிது. மித்த நிறுவனங்கள் இது இல்லை. ஏன் 2016 இங்க சட்டமன்ற தேர்தல் அனைத்து நிறுவனங்களும் திமுக ஜெயிக்க, ஒரே ஒரு நிறுவனம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் சொல்லுது. அப்பனா ஏன் சார் இது எடுத்துக்க கூடாது? 2024 ஏன் நடக்கல? 2024 ஏன் நடக்கல சார்? எல்லா நிறுவனம் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறணும். 2024 ஆக்சிஸ் மை இந்தியா சொன்ன கணிப்பு ஏன் பொய்த்து போனது? ஆமா, அது பொய்த்து போனது உண்மைதான். அப்ப என்ன அர்த்தம்? ஆணைக்கும் அடிசருக்கும். எப்படி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன பட்டியலை அடுத்து பார்த்தோம்னா கூட, அப்ப அப்படி பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு பாத்தீங்களா, நான் போனா அவங்க ஜெயிச்சிருவாங்கப்பா. மோடி நின்னாரு ஜெயிச்சிட்டாரு, இங்க போய் நின்னாரு ஜெயிச்சிட்டாரு. ஏன் ராகுல் காந்தி கூடவோ அல்லது காங்கிரஸ் தொடர்பா சாக்கள் கூடவோ நிக்கல, அதுல நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, அதுல இன்னும் ஜெயிக்க முடியல. ஜெயிக்கிற குதிரை மேல பந்தயம் கட்டுறாங்க, அவ்வளவுதான். யாராச்சும் ஒருத்தர் மாத்தி பந்தயம் கட்டுறாங்கன்னா அப்ப அதை விட கூடுதல் லாபம் அங்க இருக்குன்னு அர்த்தம்.
இப்பயும் சொல்றேன், ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களோட கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கருத்தை மதிக்கிறேன், வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன். அதுக்காக அதை ஆதரிக்கலையே, அப்ப இதை ஆதரிக்கிறீங்களா? நான் இந்த எக்ஸிட் போல எதையுமே நான் வந்து சரியானதா பார்க்கல. இப்போ நீங்க கேட்டல ஒரு விஷயத்த சொன்னீங்க, நீங்க வந்து என்டிஏ ஜெயிக்கிறத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. நான் அப்படி நினைக்கல. ஆக்சுவலி என்டிஏவுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல. ஓ, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, ஏன் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடாது? ஒருவேளை அதிகமான ஓட்டுகளை திமுக ஒரு பிரிச்சு என்டிஏக்கு அது ஒரு ஜம்பா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் அதையும் சிந்திக்கிறேன். என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, திமுக அதிமுக ஜெயிக்கும்னு சொல்றதுல இருக்கக்கூடிய சாத்தியங்களை நம்ம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தலாம். இது எப்படி நீங்க ஆய்வுக்கு உட்படுத்துவீங்கன்னு தெரியலையே. எப்படி அதுக்கான ஒரு புரட்சி வெடிப்பதற்கான சாத்தியக்கூறு ஏதாவது நடந்திருக்குதா? நீங்களே உங்க வாயால சொன்னீங்க 10 மாதத்துக்கு மேல போயே இருக்க மாட்டாருன்னு. நீங்க மக்கள் வந்து அவ்வளவு எளிமையா வாக்குகளிக்கக்கூடிய மனநிலை இருக்கிறாங்களா சார்? தமிழக மக்கள் இப்ப அமைதியில இருப்பாங்க சார். எப்ப இதுன்ட்டு அமைதியா சார் செய்வாங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்க சார். ஓப்பனா பேசக்கூடிய மக்கள் கிடையாது சார். இந்த எக்ஸிஸ்ட் போல ஒப்பீனியன் உண்மையை சொல்ல மாட்டாங்க சார். அதனால்தான் அனைத்து கருத்து கணிப்பில் தோக்குது. இங்க நீங்களே சொல்லிட்டீங்க, உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஆசைப்படு உண்மையை சொல்லிருக்கல. ஆனா எடுபடலாம் இல்ல. அதாவது நான் 2016 சொன்னேன் இல்ல சார், 2016 சொன்னேன் இல்ல சார். அனைத்து கருத்து கணிப்பிலும் திமுக தான் ஜெயிக்கும், ஒண்ணுதான் அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னது. அது எடுபட்டுச்சு இல்ல. ஓகே, உங்க கேள்வி என்ன இப்ப சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி என்ன இப்போ? அதாவது ஏன் விஜய் வெற்றி பெற முடியாது, ஆக்சிஸ் மேன் ஏன் இங்க எடுபடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேக்குறீங்க. ஆமா, என்னுடைய கணிப்புப்படி ஆக்சிஸ் மை இந்தியா எடுத்த சாம்பிள் சைஸ் போதுமானதாக இல்லை. இல்ல நீங்க சொல்லிட்டீங்க. சொல்றேன், அவர்களுடைய பின்னணி குறித்த சந்தேகங்கள் இருக்கிறது. அவர்கள் மட்டுமல்ல, இப்ப நீங்க அவரை பத்தி கேட்டதால அவங்கள பத்தி நான் சொல்றேன். பொதுவாவே எல்லாம் இப்ப ஜேவிசி அவர்கள் பின்னாடி என்ன இருக்குது, அவருக்கு ஒரு ஐடியாலஜி தாட் இருக்குது. அதனால அவர் வந்து அதிமுக கொடுத்துருக்கலாம்னு சந்தேகம் அவர் மேல இருக்குது. ஆமா, இப்ப எல்லாருமே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு சார். இப்ப CNN நியூஸ் என்ன சொல்றாங்க, அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அவங்களும் ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. இப்போ என்னன்னா, இது ஏன் நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு ஏதாவது உள் மனசுக்குள்ள விஜய் மேல வன்மம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வன்மம்லாம் இல்ல, யதார்த்தத்தை பேசுவோம். இருங்க 2024 திமுகவோட டோட்டல் ஓட் பேங்க்ங்கிறது 47%. ஆமா ஆமா. எஸ்டிபிஐயும் தேமுதிகவும் சேர்த்துக்கோங்க, சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ 3 போட்டு 550 வைங்க, 50 வைங்க. இப்போ 85 தானே டோட்டலு, 85 தானே இப்போ டோட்டலு. இப்போ 50 சொன்னீங்கன்னா மிச்சம் 35 இருக்குது. ஏற்கனவே என்டிஏ வாங்கினது என்னது, 2024 20 + 18 38 வரணும். ஸோ 35 வைங்க. நீங்கள் 35 வச்சிங்கன்னா விஜய் இப்போ புது பிளேயர் உள்ளே வராரு. 15% கொடுங்க சார். திமுக மேலே கடும் கோபம் இருக்குன்னா 15% எடுங்க சார். அதுலேருந்து 15 எடுத்திங்கன்னா எவ்வளோ வருது, 35 டிஎம்கே, விஜய் 15, இவங்க 35 இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு மக்கள் மதிக்கலை, ரெட்டலைக்கு மரியாதை இல்லை, எடப்பாடி பழனிசாமியை துச்சமனை தூக்கி எறிகிறாருன்னு வச்சுக்கோங்க. 35லேருந்து நீங்கள் 15 கொடுங்க சார். அவருக்கு 30 எடுத்துட்டாரு, 15 எடுத்த என்டி என்ன ஆகுது, 15 போயிடுச்சுன்னா 20 ஆகுது. அவர் 30 ஆகிறாரு. திமுக எவ்வளோல இருக்குது, 35ல் இருக்கு. எப்படி சார் ஜெயிக்க முடியும்? நீங்க அதிகபட்சம் நான் உங்களுக்கு கொடுத்தே அவர் வரலையே சார். அப்பனா நீங்க சொல்றதுன்னா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பிரகாசமா இருக்குன்றீங்களா? பிரகாசமா இருக்குன்னு சொல்லல சார். நீங்க உங்க வாதத்தை நான் பொதுவா கொடுத்தேன். 15 கொடுங்க, 15 கொடுங்க. இதுவே அதிகம் சார். ஆனா தமிழக 30%ங்கிறது அதிகம் சார். இல்ல தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தை ஒரு இது பார்வையும் சட்டமன்றத்தை ஒரு பார்வையும் பார்ப்பாங்க. உதாரணம் உங்களுக்கு தெரியும், 2019 அதிமுக ஒரு இடத்துல ஜெயிச்சது. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் 75 இடம் ஜெயிச்சது. கரெக்டா சொன்னீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நிகழ்தகவு கொடுக்குறேன், இன்னொரு ப்ராபபிலிட்டி கொடுக்குறேன். 50ல் 20 எடுத்துக்கிட்டாங்க சார் விஜய். அப்போ 20 எடுத்துக்கிட்டாரு சார். இவங்க கிட்ட இருந்து என்டிஏல இருந்து 5% எடுக்கிறாரு சார். எவ்வளவு எடுக்கிறாரு? 5% எடுக்கிறாரு. 25 20 அங்க போச்சுன்னா இவர் 30, இவங்க 38ல இருக்கிறாங்க, இன்னும் 35ல இருக்கிறாங்க. யாரு நான் சொல்றது? என்டிஏவை சொல்றேன். 5 எடுத்தானா இவங்க 30. ஸோ இவர் 30, இவர் 30, இவர் 25னா என்ன ஆச்சு? 85 ஆச்சு. அப்ப இங்க என்ன ஆகும்? தொங்கு சட்டமன்றம் வரும். அது வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல? அதிகமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சீட் கன்வர்ஷன் ஆகலனா இங்க என்டிஏவோ அல்லது டிஎம்கேவோ ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் கேட்கறது, இந்த வாட்டி ஏன் தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? இப்படி ஒரு ஸ்பாயிலர் இதுவரைக்கும் தமிழகமே கண்டது இல்ல.
தேர்தலில் கண்டது இல்ல. அவர் ஒரு ஸ்பாயிலரா இருக்கலாம் இல்ல? இல்ல சார், அதுவும் இருக்குது இல்ல? இல்ல சார், சீட் கன்வர்ஷன் ஆனா சார் அது நடக்கும் சார். சீட் கன்வென்ஷன் ஆன சொல்ல முடியாது இல்ல சார். 2016க்கு திமுகவுக்கு அதிமுக 1% தான் சார் வித்தியாசம். என்னன்னா நீங்களே சொல்றீங்க சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா சார். அப்புறம் நான் சொன்னா அது எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல நீங்க சீட் கன்வென்ஷன் சொல்ற 1%ல தான் ஜெயலலிதா வின் பண்ணாங்க. ஏறக்குறைய 30 தொகுதி கிடைச்சு. உண்மை. அதுவும் கணக்கு போட்டு பார்க்கலாம், அதுவும் போகலாம். அப்படி இருக்கப்ப தொங்கும் சட்டமன்றத்துக்கும் வருவதற்கு வாய்ப்பும் இருக்கு. ஒரு லைட்டா ஒரு ஃபீல் இருக்கலாம், அவ்வளவுதான். எங்கேயாவது ஒரு டாட் தெரியுது இல்ல? நான் ஒன்னு சொல்லவா, எப்போதுமே பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நம்ம வந்து எதிராளிக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றேனே, ஆக்சஸ் மை இந்தியாவுடைய அந்த கருத்து கணிப்பை விஜய் ஜெயிப்பாருங்கிற கருத்து கணிப்பை நான் 90% மறுக்கிறேன். வர வாய்ப்பு இருக்கு சார், 5%. அதே மாதிரி தொங்கு சட்டமன்றமும் 90% வாய்ப்பே கிடையாது. ஒரு 5% கொடுக்கலாம். இப்போ நீங்க என்னன்னா இதுதான் கட்டாயமா இதுதான் நடக்கும், நோபடி கேன் சே. ஆனா 4ஆம் தேதி நம்ம இந்த நேரத்துல நீங்க நேரம் பேசிட்டு இருந்தோம்னா நீங்க சொல்லிருப்பீங்க அருளை இவர் தான் சரி சார், மணி 2 ஆகுது. ஆமா சார், நீ முடிவாயிருப்பாரு. சரி சார். இன்னொன்னு சொல்றேன் சார், திமுக வரலாறு அடுத்து ஜெயிச்சது இல்ல சார். அப்படி இருக்கிறப்ப அதுவும் ஒரு கணக்குல எடுத்துக்கணும் இல்ல? வரலாறு வந்து எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது இல்ல. இது வரைக்கும் 2014 மோடி ஜெயிக்கும் போது 2024 மோடி ஜெயிப்பாரு நீங்க நம்புனீங்களா? 2014 மோடி ஜெயிக்கும் போது 2024 மோடி ஜெயிப்பாரு நீங்க நம்புனீங்களா? அனைத்து நிறுவனங்களும் ஏறக்குறைய 400 கொடுத்து சார் எக்ஸிஸ்ட் போல சொல்லுங்க. லா அண்ட் ஆர்டர் எவ்வளவு இருக்கு? கட்டாயமா கொலாப்ஸ் இருக்கு. இதே மாதிரி அதாவது இலவச திட்டங்களால அடுத்த வாட்டி வாக்களிப்பாங்கன்ட்டு ஏதாவது நிரந்தரம் இருக்கா? இல்ல நீங்க 1 2 நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க கால்குலேட்டரா என்ன பண்றீங்க, 1 ஒரு இமேஜ பேஸ் பண்ணி வர ஓட்டை பத்தி பேசணும், இல்ல செயல்பாடை வச்சு பேசணும். இப்போ நீங்க செயல்பாடை வச்சு பேசுனீங்கன்னா விஜய் என்ன மாற்று எனக்கு இல்ல சார். யாரும் இது வரைக்கும் ஸ்பாயிலர் இல்ல சார். 2006 விஜயகாந்த் கூட இவ்வளவு ஸ்பாயிலர் இல்ல சார். நீங்க என்ன சொன்னீங்க, இலவச திட்டங்களால ஸ்பாயில் பண்ணியிருக்கிறாருன்றீங்க. இலவச திட்டங்களால இருங்க இவர் 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு, எடப்பாடி 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு. சீமான் இலவசங்களை எதிர்த்து பேசுறாரு, இலவசங்களால் சமூகம் சீர்கழிதுன்னு பேசுறாரு. ஆமா சார், டிஃபரண்ட் ஸ்டாண்ட். ஆமா, மாற்றுனா சீமான் தான் உண்மையான மாற்று. விஜய் என்ன சொல்றாரு, இங்க வந்து இலவசம் ஒரு டைம் தான் சார் கை கொடுக்கும். கருணாநிதிக்கு ஒரு டைம் தான் கை கொடுத்தது. எது? டிவி கொடுத்தது உண்மைதான். இது கொடுத்தது, காப்பீடு கொடுத்தது, இலவச அரிசி 20 கிலோ கொடுத்தது, எதுவுமே. ஆனா 2011 என்ன சார் ஆச்சு? எதிர்கட்சி கூட வர முடியல சார். ஆனா அதே இவருக்கு ஸ்டாலினுக்கு கொடுத்தது 2024 அறுவடை செஞ்சிட்டாரு. ஓகே, இப்ப நீங்க விஜய் வருவாருன்றீங்களா? இல்ல, தொங்கும் சட்டமன்றம் ஏன் வராதுன்னு கேட்கிறேன். உங்ககிட்ட இருக்கலாம் சார், அதை நம்ம முழுமையா சொல்ல முடியாது. ஏன்னா அது இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படியான ஒரு மனநிலை இருந்தது கிடையாது. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா தமிழர்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு என்ன சொல்றது, பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழலை தான் விரும்புவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்காது நான் நம்புறேன். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, நான் திமுக அடுத்தது வந்தது கிடையாது, அதை ஏத்துக்க மாட்டேன். ஏன் மாற்றம் ஏன் வராது? இது ஏன் மாற்றம் வராது? இதையும் மாற்றம் வரும், அதுக்கான சாத்தியம் இல்லை. இல்ல, எனக்கு கேட்டது வரைக்கும் தெரியலங்கிறேன். இல்ல, இவ்வளவு பெரிய ஸ்பாயிலர் யாரும் வந்தது இல்லை. 3வது பார்ட்டி இது வரைக்கும், அதாவது அதிமுக வெசஸ் திமுக அப்படிதான் இருந்தது. அங்க வந்து ஒரு விஜய் வந்திருக்காரு இல்ல, ஸ்டாலினோட மிகப்பெரிய தலைவர் சார். அவரு யாரு சார்? விஜய். எப்படி சார்? கரிஸ்மாட்டிக் லீடர். அவ்வளவு கூட்டம் வருது சார், அதை எடுத்துக்கணும்ல, அது பாக்கணும்ல. சரி, இப்ப அஜித் குமார் கூட்டம் வந்து பாத்துருக்கீங்களா சார்? இவ்வளவு கூட்டம் இது வந்தது இல்ல, எம்ஜிஆர் கூட வந்தது இல்ல சார். அஜித் குமாருக்கு இந்த கூட்டம் வந்து நீங்க பாத்துருக்கீங்களா? வரலாம் சார். ஆனா சார், தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நடிகர், ரஜினி விட உச்சபட்ச நடிகர் அவர் தான். கலெக்ஷன்ல அவர் தான் முன்னணியில் இருக்கு. அப்படி இருக்க எப்படி சார் இது? நான் என்ன சொல்றேன், அவர் நீங்க நடிகரா ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு, கூட்டம் பரவாயில்ல, தலைவரா வருதுப்பா அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ அவர் ஒரு கட்சியின் தலைவர், சமூகத்துக்கெல்லாம் அவர் தலைவர் கிடையாது. அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரை அற்ற பண்ண தலைவர்னு போட்டுக்கிறாரு, அது வேற. அவர் கட்சிக்கு தலைவராக இருக்கட்டும், மகிழ்ச்சி, வாழ்த்துக்களை வரவேற்கிறோம். சமூகத்துக்கான தலைவர்லாம் அவர் கிடையாது. நீங்க 1000 சொன்னாலும் ஸ்டாலின் கடந்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் கருத்து இல்ல. பழனிசாமி என்பவர் ஒரு வெள்ளமண்டி வியாபாரியா இருந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாநில கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு.
16 ஆண்டு கால உழைப்பின் வழியாக ஒரு மாநில கட்சியா தன் கட்சியை மாற்றியிருக்கிறார் திரு சீமான். 25 ஆண்டு கால உழைப்பின் காரணமாக டாக்டர் திருமாவளவன் விசிகவை மாநில கட்சியா மாத்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் செய்தது அரசியல் உழைப்பு. இந்த உழைப்புல எத்தனை பர்சன்டேஜ் விஜய் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லுங்க. எதுவுமே செய்யல சார். அப்புறம் எதுவுமே செய்யல. செய்யாததுக்காக கரிஸ்மாட்டிக் லீடருக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நீங்க சொன்னாலுமே கூட அதை ஏத்துக்கிற ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்க தான் செய்வான். அதை எல்லாருமே ஏத்துக்கிறோன்னு சொல்லக்கூடாது. கரிஸ்மாட்டிக் அப்படிங்கிறது எப்படி வேணா வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வந்து சொல்ல விரும்பல. ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வேணும்னே சொல்லல. நயன்தாராக்கு இந்த அளவு கூட்டம் வருமா வராதா சார்? இது எல்லாரும் விற்கிற இது சார். நீங்க எல்லாருமே விற்கிற இது சார். ஏன் நயன்தாராக்கு வராதா? இல்ல நயன்தாராக்கு வராதா? அஜித்துக்கு வராதா? வடிவேலுக்கு வராதா? ஏன் எள்ளி நகையாடுறீங்க? நயன்தாரா அவங்க ஒரு மிகப்பெரிய லேடி சூப்பர் ஸ்டார். ஆமா சார். அவங்களுக்கு கூட்டம் வருமா வராதா? அவங்களுக்கு கூட்டம் வருமா வராதா? வரும் சார். அதனால விஜய் கூட கம்பேர் பண்றீங்க. ஏன் ஸ்டாலினுக்கு வரல? ஏன் எடப்பாடிக்கு வரல? அவங்க நடிகர்கள் இல்ல சார். அவர் ஒரு அரசியல்வாதி. விஜய் ஒரு அரசியல்வாதி. இப்ப அரசியல்வாதி யாருக்கு அதிகமா கூட்டம் வருது? அதான் சார் சொல்றேன். விஜய்க்கு ஒரு ஃபேன் பேஸ் அதிகமாக வந்து நிக்கிறாங்க. அரசியல் மயப்படட்டும் நல்லதுன்னு. ஏன் மாற்றத்தை உருவாக்க கூடாது என்று ஏன் இரு திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று அவரை ஏன் எடுத்துக்க கூடாது? நான் அவரை மாற்றமா வரக்கூடாது, அவர் சிஎம் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லல சார். களத்துல என்ன இருக்கோ அதை நான் சொல்றேன். ஆனா மகிழ்ச்சி ஆகும். நானும் களத்துல இருக்குதுன்னு சொல்றேன். வருகிற கூட்டத்தை வச்சுதான் சொல்றேன் சார். இல்ல வாக்கு பதிவு அப்புறமா வருகின்ற பேச்சு அடிப்படையில் தான் சார் உங்களுக்கு கேட்கறேன். நீங்க வெறும் அரசியல் கூட்டம்னு சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் நான் முரண்படுறேன். அது வெறும் அரசியல் கூட்டம் அல்ல. அவருடைய ஃபேன்ஸ், அவருடைய ரசிகர்கள் அரசியல் மயப்படுறதுனால வரக்கூடிய ஒரு கூட்டம். நான் அதனால தான் சொன்னேன், ஒருவேளை நாளைக்கு மரியாதைக்குரிய நயன்தாரா அவர்களோ அல்லது மற்ற நடிகர்களோ இவரை போலவே ஈக்குவலா சொல்றேன், அதுக்கு நீங்க போய் சரத்குமார் கூட்டு வரக்கூடாது. இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுடைய ஃபேன்ஸ் பின்னாடி வர வாய்ப்பு இருக்குன்றேன் சார். கட்சி ஆரம்பிச்ச எத்தனை பேரோ நடிகர் காணாம போயிட்டாங்க சார். எல்லாமே டாப்ல இருக்கிறப்ப மார்க்கெட் இழந்த பிறகு வந்தவங்க. நீங்க சொல்லுற சரத்குமாரும் சரி, விஜயகாந்தும் சரி, எல்லாருமே டி ராஜேந்தர் சரி, பாக்கியராஜ் சரி, கமலஹாசன் சரி, எல்லாமே. ஆனா இவர் உச்சத்துல இருக்கிறப்ப கமலஹாசனுக்கு மார்க்கெட் இழந்துலாம் அவர் வரல. அவர் பல ஹிட் படம்ல கொடுத்துட்டு தான் இருந்தாரு. சரி சார். உண்மையிலே விக்ரம் கூட இல்ல சார். இந்த 5 ஆண்டு ஆட்சியில் ஸ்டாலினுடைய ஆட்சி திராவிடர் மாடல் ஆட்சி. தேனாரும் பாலாரும் சட்ட அமைதியும் விலைவாசி உயர்வு இல்லாமல் அமைதியாக இருந்துதா சொல்லுங்க? இல்ல. அப்படி இருக்கிறப்ப எப்படி அவர் வெற்றி பெறுவார்? அதிமுக தானே வெற்றி பெறும். நான் சொல்லவா, நம்மளுடைய விருப்பத்தெல்லாம் திணிக்க முடியாது சார் சமூகத்துல. மக்கள் இது நம்ம அறிவு. தமிழக மக்கள் அறிவான மக்கள். மக்களுக்கு அறிவான மக்கள். எந்த இந்தியாவில் இப்படிப்பட்ட மக்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கா? உள்ளபடியே இருக்கு, அதிகமாவே இருக்குது, மிக கொடூரமான முறையில் இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சி சரியில்லை, பல பிரச்சனைகள் இருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. எதிரில் இருக்கிறவங்க அந்த வலிமை ஈக்குவலைஸ் பண்ற மாதிரியான அலையன்ஸ் பார்ட்னர்ஸை, பரப்புரை பிரச்சாரங்களை இன்னும் வலிமையாக மேற்கொண்டு இருக்கணும். இப்போ நான் இப்பயும் சொல்கிறேன், என்டிஏ கூட இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து உதாசீனப்படுத்தவே கூடாது அவங்கள. அதிமுகவை நெக்லெக்டே பண்ண முடியாது. மேபி என்டிஏ கூட ஆட்சி அமைச்சா ஆச்சரியப்படுறது கிடையாது என்னைய கேட்டுக்கும் போது. அப்போ இவங்க 2 பேருக்கு நான் கொடுக்குற வாய்ப்பை ஏன் விஜய்க்கு கொடுக்க முடியலன்னா, அப்படியான ஒரு நம்பிக்கையை அவர் என்னுள் ஏற்படுத்தவில்லை அல்லது சமூகத்தில் அவர் ஏற்படுத்தவில்லை என்பது என்னுடைய கருத்து. மக்கள் இடத்துல ஏற்படுது, அது என் கருத்து. சரி சார். இன்னும் 48 மணி நேரம் இருக்கு சார். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்றது நடக்கதா நல்லையாண்டு. திருப்பியும் வாக்கு எண்ணி முடிஞ்ச பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு திரும்ப வந்து பார்க்குறேன். மிக்க நன்றி சார். நன்றி சார். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.